நான் உங்கள் முத்துப்பாண்டி எஸ்எம்பி பேசுகிறேன். என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லைவ் வர்றதில்ல, வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்ற ஒரு ரெகுலராக கமெண்ட் வந்துட்டே இருக்கும். எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிருக்க என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சில கோவங்கள் இருக்குது. என்னடா இளையராஜா சாங்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம எடுக்கிறது. அதுக்கு நம்ம பிடிச்சமான 90s, 80s பாட்டு எடுக்கிறோம்னாக்கும், அது 30 செகண்டுக்கு மேலே போனாலே அது பிளாக் பண்ணிடுறாங்க. அது வியூஸ் போகிறதோ இல்லையா, அந்த அந்த மியூட் பண்ணிடுறாங்க, பாட்டவே மியூட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி எனக்கு டெய்லி ஒரு மெயில் வந்துடும். நான் ஒரு அப்லோட் பண்ண வீடியோ, அந்த கோவத்திலேயே பாதி நேரம் நான் வீடியோ பண்ணுறதில்ல. இது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நல்ல பாட்டு, நல்ல இளையராஜா சாங்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸு. அது காப்பி ரைட்டிங் வந்தும் மியூட்டில் போயிடுது. அந்த பாட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் டெலீட் ஆயிடுது. இல்லாட்டி வியூஸே போகாமல் இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் வியூஸ் போகுது, பப்ளிக் வியூ போக மாட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால தான் என்னால் கண்டினியூஸாக எனக்கு பிடிச்ச சாங்ஸை நான் பண்ண முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் நான் பண்ணுற வீடியோஸு 30 செகண்டுக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நான் இது போட்டிருந்தேன், ரிவ்யூ கொடுத்துருந்தேன். எதுக்காக இந்த பாட்டை இது பண்ணுறீங்க அப்படின்னா, இளையராஜாவுடைய சாங்ஸ் எல்லாமே காப்பி ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அது 30 செகண்ட்ஸ் மேலே போகிற பாட்டு எதுனாலுமே மியூட் ஆயிரும், இல்லாட்டி வியூஸ் போகாது அப்படின்ற மாதிரி மெயில் வந்துச்சு. ஸோ இனிமேல் பண்ணுற சாங்ஸு 30 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இனிமேல் லைவ் நான் வரேன். நான் கம்மிங் சண்டேவா எப்பன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவில் பேசுவோம், லைவில் பேசுவோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.